அவனுக்கு வந்து மண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, பொன்னாசை, பெண்ணாசை, பெண்ணாசை, 3 ஆசைகளையும் மறந்தான். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பொன்னாசை, அதுலயும் மண்ணாசையை மறந்துடலாம், மண்ணாசைய மறந்துடலாம், பொன்னாசையை மறந்துடலாம், பொன்னாசைய கூட மறந்துடுவாங்க. பெண்ணாசையை மறந்தவங்க யாராவது உண்டாமா? கிடையாதுல. ஒரு மனுஷன் பிறந்து பிறந்து, அவன் வளர்ந்து வளர்ந்து, அவன் வாலிபமாகி வாலிபமாகி, அவன் வயசாகி வயசாகி, அவன் செத்து செத்து, அவனை கொண்டு போய் சுட்டு சுட்டு, அவன் சாம்பலா தாமிரபரணி ஆத்து தண்ணியில கரைச்சி விட்டாலும் ஆ, என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் பொண்டாட்டின்டே போவான். ஆமா, அதுலயும் பாரு, ஆமா, பெண்ணாசையை மறந்தவங்க இந்த உலகத்துல பேருலகில் ஆட்கள் உண்டு. ஆட்கள் உண்டு. குறிப்பா சொல்லணும்னா, ஆமா, பெருந்தலைவர் காமராஜர் பெண்ணாசையை மறந்தவர், பெண்ணாசையை மறந்தவர். ஏபிஜே அப்துல் கலாம் பெண்ணாசையை மறந்தவர் தான். அவர் பெண்ணாசையை மறக்க போய் தான் இன்னைக்கு பேர் வாங்கிட்டு இருக்காரு. பெண்ணாசையை மறந்தவங்க எல்லாரும் பெரிய பெரிய தலைவர்களா இருந்திருக்காங்க. அடுத்த அந்த லைன்ல அடுத்த ஆளு நம்ம அண்ணாவி ராமர் முருகேசன். எனக்கு ஏமா நான் கல்யாணம் முடிக்காம இருந்தா நீ சந்தோஷமா ஊரா வில்லடிக்கு அங்க இருந்து உருவி திங்கலாம்னு பாக்க. அப்படிலாம் இல்லையா? கொஞ்ச நாள் செட்டில் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் முடியும். அதான பார்த்தேன். நாளைக்கு உன் பொண்டாட்டி வந்தா எனக்கு சம்பளம் கூட கொடுக்க விட மாட்டா. அப்படிலாம் இல்லையா? அவன் கணக்கு கேட்பா. இப்ப மட்டும் நானா சம்பளத்தை வாங்கிட்டு போறேன், எல்லாத்தையும் படிச்சு உங்கள்ட்ட தானே கொடுத்துருப்பாரு. ஆமா, அவர் வந்து ஊர் சாப்பாடு தக்காளி சாப்பாடுக்கும் வெஜிடபிள் பிரியாணிக்கும் வில்லு படிக்காரு. அதானே நாங்க தான் சம்பளத்துக்கு வில்லு